Hi friends, welcome to Chemical Chemistry channel. 1 week வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ ரியலி சாரி. இனிமேல் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு ஆசிட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து குரோமேட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின் ஃபார்மில் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடில் வந்து கார்பனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம எதுக்கு ஃபைண்ட் பண்ணுறோமோ அதை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ப்ளஸ் இங்கே வந்து O2 கொடுத்துருக்காங்க, அதனால் 2 into ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா அது வந்து -2 சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் -4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 2s are 4. ஸோ அப்போ x - 4 = 0 அப்படின்னு வரும். ஸோ அப்போ x = +4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா +4. நெக்ஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, இதில் வந்து சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா நம்ம +1 சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே நமக்கு வந்து ஒரு மெட்டலோடு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து -1 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஹைட்ரஜன் தான் சல்ஃபர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஹைட்ரஜன் வந்து 2 கொடுத்துருக்காங்க, H2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 × +1 ப்ளஸ் சல்ஃபர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் இருந்தால் -2 சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். = 0. அப்போது 2 1s are 2 வரும், ப்ளஸ் எக்ஸு 4 2s are 8, -8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இது ப்ளஸ் சார்ஜில் இருக்குது, மைனஸ் சார்ஜில் இருக்குது, அப்போ -6 வரும். ஸோ அப்போ x - 6 = 0 அப்படின்னு வரும். ஸோ அப்போ x = இந்த சைடு மைனஸ் இருக்குது, அந்த சைடு போனால் +6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ சல்ஃபியூரிக் ஆசிடில் சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் +6. நெக்ஸ்ட்டு Cr2O7 கொடுத்துருக்காங்க. இதில் குரோமியம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ குரோமியம் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு ஃபைண்ட் பண்ணோமோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இங்கே 2 டைம்ஸ் கொடுத்தா 2x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஆக்சிஜன் 7 டைம் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் இருந்தால் -2 சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். = இங்கே மேலே பவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 - கொடுத்துருக்காங்க, அதனால் -2. நெக்ஸ்ட் வந்து 2x 7 2s are 14. 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் சார்ஜில் இருக்குது, அப்போ -14 = -2. ஸோ அப்போது x = அப்போ நமக்கு இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12 வரும். ஸோ அப்போ 12 / 2 அப்படின்னா நமக்கு வந்து 6 கிடைக்கும். ஸோ +6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குரோமியமுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா CH2F2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கார்பனுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ கார்பன் இங்கே 1 மாலிகுல் தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸோடு இருந்ததுன்னா +1 அப்படின்னு எடுத்துக்கணும். +2 into ஃப்ளூரின் இருந்தது அப்படின்னா -1 எடுத்துக்கணும். ஃப்ளூரின் ப்ரெசென்ட்டாக இருந்தாலே -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். = 0. ஸோ அப்போ 2 1s are 2, இங்கேயும் 2 1s are 2, +2 -2 வரும். ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ x = 0. ஸோ அப்போ கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0. நெக்ஸ்ட்டு SO2ல் எஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் இது 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 × -2 = 0, 2 2s are 4, -4. ஸோ அப்போ x - 4 = 0 வரும். ஸோ அப்போ x = +4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் நம்ம வந்து அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். கார்பன் இருந்தது அப்படின்னா -2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா அது ஆசிட் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து +1 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ மெட்டல் அப்படின்னும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சோடியம் ஹைட்ரைடு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து -1 சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஃப்ளூரின் இருந்தது அப்படின்னா -1 சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அந்த வேல்யூஸ் வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வர்றதுக்காக பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.